பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்க வந்த ஒரு பெண் என்றால் அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நாகரத்னா அவங்க தான். அவங்க நம்ம சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ES வெங்கட்ராமையாவுடைய டாக்டரா மட்டும் இல்லாம நம்முடைய சமுதாயத்துல பொறுத்தவரை பார்த்தோம்னா பெங்களூர்ல பிறந்து அதுக்கு அடுத்தபடியா படிப்படியா டெல்லியில லா படிச்சு 1987 கிராஜுவேட் ஆகி அதுக்கப்புறம் 2008 மறுபடியும் பெங்களூர்லயே அங்க ஜட்ஜா இருந்து அதற்கு மேற்கொண்டு 2021 சம்திங்ல என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஜட்ஜா மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி பல விதமான விஷயத்துல என்ன பண்றாங்க, நல்ல அழகிய தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுல பெருசா பேசக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த பில்கிஸ் பானோ அவங்களுடைய கேஸ்ல பொறுத்தவரை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்க இவங்க தான். அதே மாதிரி 500 ரூபா 1000 ரூபா நோட்டு அந்த விஷயங்கள் செல்லாது, புது நோட்டு வெளியிடப்படக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற அந்த அறிவித்த நிலையில அவங்க அந்த அரசுக்கு எதிராக அவங்களுடைய கருத்து முரண்பட்ட கருத்தாக மட்டும் இல்லாம ரொம்ப அழகிய கருத்து, இது கொஞ்சம் நிறைய விஷயத்த ஒன்றிணைத்து செய்யக்கூடியதா இருக்கும், ரொம்ப அழகிய கருத்தை அவங்க தெரிந்து கொண்டாங்க. இதெல்லாம் சொல்ல போனா வரக்கூடிய 2027 அவங்க தந்தையை போல அவர்களும் நம்புவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய தலைமை நீதிபதியுடைய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுடைய அந்த கட்டம் குறுகிய காலமா இல்ல இப்படி அப்படின்னு நம்ம இருந்தாலும் அது எப்பொழுதும் போற்றப்படக்கூடியதா பெருசா இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இப்ப மெயினா நான் உங்க இடத்துல சொல்லப்படக்கூடிய காரணமே இப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் அந்த பெண்ணிடத்துல தமிழிலேயே பேசி அந்த பெண்ணிற்கு நல்ல முறையில பாத்துக்கிறியே இல்லைன்னா பெயில் கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற தமிழிலேயே அவங்களுக்காக ஜட்ஜ்மெண்ட் வர அவங்களுக்கு ரொம்ப அழகான முறையில அவங்க பார்த்து அந்த கொடுக்கக்கூடிய சமயத்துல தீர்ப்பு கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த பெண்ணுடைய அந்த மாண்பு ரொம்ப உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கு. தமிழில் பேசிய தாய் என்று சொல்வது மட்டும் இல்லாமல் அதாவது எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும், எல்லா விதமான மக்கள் இடத்துல இந்த சூழ்நிலை எல்லா விதமான விஷயத்தையும் அறிந்து அழகிய முறையில தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜட்ஜை பத்தி எனக்கு சொல்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கு நீண்ட காலம் வாழ இறைவன் அருள் புரிவானா.